மகன் சம்பாதித்து கொண்டு வந்திருப்பதை காண பெட்டியை திறந்த அதிர்ச்சி அடைந்தார் பட்டினத்தார். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தவிடு உமிகளை கொண்டு செய்யப்பட்ட எருவரட்டி இருந்திருக்கு. பெரும் கோபம் அடைந்த பட்டினத்தார் அந்த பெட்டியை தூக்கி வீசிடுறார். தூக்கி வீசப்பட்ட பெட்டியிலிருந்து வைடூரியங்கள் கீழே செதறி போறத பாக்குறாரு. வைடூரியங்களை பார்த்த உடனே பட்டினத்தார் பயங்கரமா ஷாக் ஆயிடுறார். மகனை தேடி வீட்டுக்கு போறார். மருதுவாணர் தன் தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்து இதனை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள், இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பெட்டியில ஒரு ஓலைச்சுவடி இருந்திருக்கு. அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த லைனை படிச்சதும் பட்டினத்தாருக்கு ஞானம் பிறந்தது. மனிதன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார் பட்டினத்தார். அந்த நிமிஷத்துல இருந்து இல்லற வாழ்க்கையை துறந்து இடுப்பில் துணியை மட்டும் கட்டி கொண்டு ஆண்டி கோலம் பூண்டார் பட்டினத்தார். இதனை கண்ட அவரது தாய், எனக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது, அக்கடமையை செய்யாமல் நீ செல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. தாயாரிடம் தங்களுக்கான கடமை